ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். மிதுன் வணக்கம். வினுஷ்கா வணக்கம். வணக்கம். இருந்து காய்க்கணும். அதுவும் இருந்து காய்க்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். வணக்கம் சொல்லிருக்கா அவட பாசையில. எல்லாருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்து சொல்லிருக்கா. கோமா போட்டா கலட்டி எரிஞ்சாச்சு. சரியா? இனி தலைமுடிய பிச்சு எல்லாம் எரிய போறாங்க. என்ன செய்றீங்க நீங்க? உங்களுக்கு வேணுமா? கொஞ்சம் பேசினா தானே நல்லா இருக்கும். இப்படி கோவத்துல இருந்தா என்ன செய்யறது? இப்படி கோவத்துல இருந்தா என்ன செய்யறது? இவ்வளவு கோவம் என்னத்துக்கு? போட்டோ ஒன்று எடுக்கணுமா? ஃபேஸ்புக்கில் போடணுமா போட்டோ எடுத்து? மிதனுக்கு சிரிப்பு. பார்த்தீங்களா, அதுதான் விஷயம். சரி, இப்போ நாங்க நிறைகுடம் வைக்க போறோம். வெப்பமா நிறைகுடத்துக்கு ஏற்ற அந்த சாமான் எல்லாமே இருக்கு, எல்லாம் ரெடியா இருக்கு. பாத்தீங்களா, காலம் 3 மணிக்கு எழும்பி 3 மணிக்கு எழும்பி அம்மா அதை பார்த்து 3 மணிக்கு எழும்பினது யாருன்றத சொல்லணும். அப்புறம் ஆக்கள் வீடியோ பாக்குறாங்க என்ன நினைப்பாங்க, தப்பா நினைப்பாங்க. ஓ அக்கா 3 மணிக்கு எழும்பிருக்கான்னு சொல்லி. இல்ல, அது வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும் அக்கா என்ன சொல்ல வாராண்டு. சரியா? வெப்பமா 3 மணிக்கு எழும்பி அம்மா இது யார் போட்ட கோலம்? இது நான் போட்ட கோலம். சரியா? இது நான் போட்ட கோலம். இது வந்து பொங்கல் பானை. பொங்கல் பொங்குது. அங்கால சூரியன், இங்கால பூ. இது நெற்கதிர்கள். இது கரும்பு. நீ திரும்பு. எனக்கு என்ன இது என்ன மேகக்கூட்டமா இருக்கிறது? அதுதான் பால். என்னது? பால் மேகக்கூட்டமா இருக்கு. கோபால் இல்ல, பால். பால் என்ன செய்தது? மேல ஆவிய பறக்குதா? இல்ல, பொங்குது. இத தவிர எனக்கு வேற விளக்கமா சொல்ல தெரியல. நான் இது ஏதோ உருளையும், இது மேக கூட்டங்களும், அதுக்கு மேல சூரியன் உதிக்கிற மாதிரியும், அதோட இது கீழே என்னவோ மரங்களுடைய வேர்களும், இது பக்கத்துல 2 தென்னை மரம். நீங்க சொன்ன கரும்புன்னு சொல்லி இது வேர்களா உங்களுக்கு? பெரிய வேர்கள், ஆலமரத்துக்கு பெரிய இந்த பூவை போட்டனா உங்களுக்கு வேர் மாதிரி பூவாது. இது பூவாது. மக்களே நான் இது உண்மையா தென்னை மரம் நினைச்சேன். நீ சொன்னதான் கரும்புன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, காய்க்கிற மரம் கண்ணடி படத்தான் செய்யும். அதனால பரவாயில்ல. சரி, நீங்க வாங்க. உண்மையா இப்ப உங்களுக்கு சந்தேகம் கொண்டு வருதா இல்லையா? நான் ஒரு நாளும் கலைஞன் ஒரு நாளும் தோற்க மாட்டான். அப்படித்தான் பல அவதூறுகள், பல கருத்துகள் எல்லாம் வரும். அதெல்லாம் இந்த காதால வாங்கி இந்த காதால எடுத்துடணும். வினுஷ்காட சட்டை தைக்கிறதுக்கான ஐடியா அப்படி வந்துச்சு. வினுஷ்காட சட்டை தைக்கிறதுக்கான ஐடியா வந்து என்னுடைய தங்கச்சி வந்து இந்த வயசுல இப்படி ஒரு சட்டை தான் போட்டு எங்கிட்ட வந்து போட்டோ இருக்கு. அப்ப அதே மாதிரி நாங்க தச்சு போட்டோ ஒன்று எடுக்கணும். வீடியோ அது வந்து அவாக்கு 1.5 வயசுல தான். அந்த துணி எப்படி வாங்கி திரும்ப? அது என்ன சொல்றது, ஒரு வியப்பான ஒரு விஷயம். இறைவனுடைய ஒரு அருள்னு சொல்லணும். தேடிட்டு நாங்க போகும்போது ஒரு கடையில உண்மையிலேயே முன்னுக்கு அந்த துணியே இருந்துச்சு. அதே மாதிரி அதே துணியே இருந்துச்சு. அதே மாதிரி சட்டையும் தச்சாச்சு. என்னோட அதே தங்கச்சி வந்தபடியா அதே உடுப்பு போட்டு அதே மாதிரி அவங்கள பாக்கணும்ன்றதுக்காக அதே மாதிரி கொண்டு 30 வருஷத்துக்கு தச்ச அதே துணி இப்ப இருக்கு. அது அதான் சொன்னேனே, எங்கட வாழ்க்கையில வந்து நடக்கிற விஷயம் எல்லாமே வியப்பாயும் சரியான ஆச்சரியமான விஷயம். அதுல வினுஷ்காவும் உண்டு. அதே மாதிரி நாங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த துணியும் கிடைச்சது. நிறைய விஷயம் அந்த மாதிரி எங்களுக்கு கிடைச்சு கொண்டே இருக்கு. வினுஷ்கா அம்மாவோட எவ்வளவு கோவம். என்னுடைய தலையில் இருந்த பூமாலை தரையில் இருக்கு. இப்ப பாத்தீங்களா, தரையில அந்த கோவத்துல படுத்தாத பாடுபடுத்துறான். அந்த நேரத்துல அதை வைக்கலாட்டு பார்த்தா அதுக்கு இடம் இல்ல. வினுஷ்கா ஏன் இந்த அடி அடிக்கிறீங்க இந்த பூமாலையை போட்டு? இன்னும் இந்த கோவம் போகல. அப்படி என்ன கோவம்? பாருங்களேன், எனக்கு தலையும் பிடிச்சு கட்டவும் வேண்டாமா, இந்த மாலையே வைக்க வேண்டாம், ஒன்றும் வேண்டாமா, பப்பரவான்னு நிக்கவா.
மிதுனுக்கு என்ன வாங்கி கொடுத்த? மிதுனுக்கு ஒரு சோப்பு டிஷர்ட்டும் ஒரு டவுசரும் அவ்வளவுதான். என்ன தெரியுமா, அவருக்கு வந்து உடுப்பு வந்து அவர் தான் நினைச்ச மாதிரி தான் போடணும். அவருக்கு வந்து உண்மையாவே வேட்டி எல்லாம் பிடிக்கும். ரெண்டாலும் அவர் எனக்கு இன்றைக்கு சொல்றார், தங்கச்சியோட நான் ஓடி திரியோம், அதால வேட்டி வேணா தான் விழுந்துருவேன். சரி, தொடங்க க்ளீன் பண்ணுங்க. அதான் முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு க்ளீன் பண்றா. பாத்தீங்களா, அம்மா மாதிரி இல்ல, கொஞ்சம் புள்ள கொஞ்சம் யோசிக்குது. பிள்ளைகளோட சின்ன பிள்ளைகளா போயிட்டு விளையாடுனது. இப்ப ஒரு போட்டோக்காக இதான் இந்த என்ன சொல்றது தெரியுமா, என்ன பதத்துல இருக்கு, பிறக்கலாமா? இல்ல இன்னும் கொஞ்சம் பொங்கணும். அவியோணும். ஓ சரி, நில்லுங்க, போட்டோ எடுத்துக்கோ. அதுதானே வந்தீங்க. இந்த முறை வந்து ஆர்டிஸ்டுக்கு குரல் அடைக்குது. காலையில 3 மணிக்கு எழும்பினா தானே அம்மா, அப்ப அதனால கொஞ்சம் டயர்டா இருக்கு எனக்கு. அம்மான்னு சொல்லும்போது உங்களோட அம்மான்னு சொல்லுங்க. அம்மான்னு சொல்லுறது சில வினுஷ்கோட அம்மான்னு நினைச்சிருவாங்க, விந்துன் அம்மான்னு நினைச்சிருவாங்க. அதானே. சரியா, சரி, ஓகேயா, சரியா, ரெடியா இருக்கா? சக்கரை பொங்கல் தான் நாங்க வந்து பொங்க போறோம். அது என்ன புதுசா? என்ன இல்ல சில பேர் வந்து வெண்பொங்கல் பொங்குவினம் அப்படி நிறைய பொங்கல் இருக்கு தானே. இந்த இருக்கு என்னது, பயரம் அரிசியும் கழுவி எல்லாம் வச்சிருக்கு அம்மா. அது வந்து சக்கரை, இது வந்து கஷு, இது வந்து என்னது கற்கண்டு. அங்கால வந்து இது கற்கண்டுக்கும் சீனிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? சீனி வந்து கொஞ்சம் சின்னனா இருக்கும், கற்கண்டு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். அதான் வித்தியாசம். தைப்பொங்கல் அப்படின்னு சொன்னாலே தைப்பொங்கலுக்கு முதல் நாள் இந்த பொருட்கள் வாங்குற, அந்த சோதனை பொருட்கள், பொங்கலுக்கான சாமான்கள் வாங்குறது அப்படின்றது ஒரு பெரிய பரபரப்பான ஒரு திருவிழா தான். தைப்பொங்கல் எந்த அளவு தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் இருக்கிற திருவிழாவோ அதே போல தான் இந்த பொருட்கள் வாங்குறதுக்கான திருவிழாக்களும் அந்த பொங்கலுக்கு முதல் நாள் நேற்றைய நாள் இருந்தது. கரும்பு, அதோட குருத்தோலை, அதோட வேற என்ன வாங்க போறீங்க? அடுத்தது பூமாலை வாங்கணும், சொரி பூ வாங்கணும். சொரி பூண்டா? உதிரி பூக்கள். உதிரி பூக்கள் போய் கேளுங்க. சொரி பூ கொஞ்சம் தாங்க கேளுங்க, என்ன சொல்றாங்க. நீங்க வாங்கல, எனக்கு பின்னால வாங்க, நான் வாங்குற இடத்துக்கு வாங்க. என்ன பிரதேசம் தெரியுமா அது? இதா, இது வந்து மயூராபதி அம்மன் கோயில், மயூரா பிளேஸ், கொழும்பு 6 மயூரா பிளேஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா பூவும் கலந்துருக்கு, நல்லா இருக்கு. இதுல வாங்க, நாங்க இதுல வாங்குவோம். இது நல்லா இருக்குண்ணா. இந்த சோதனை சாமான்கள் எல்லாம் வாங்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஹெவலப் சிட்டி மாலுக்கு போகும்போது அங்கே கோல போட்டி ஒன்று இடம்பெற்று கொண்டிருந்தது. சக்தி எஃப்எம்முடைய அனுசரணையோட இந்த கோல போட்டி இடம்பெற்றது. எங்களுக்கு தெரியும், நீண்ட ஒரு பெரிய ஒரு வரலாறு இந்த கோலங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில் ஒவ்வொரு நாளும் விடிகிறது இந்த கோலம் இட்டு ஒவ்வொரு நாளையும் புதுப்பித்து நம்ம பாரம்பரியமான கலாச்சாரத்தில் இந்த விஷயம் இருந்தது. ஆனால் இப்போ எங்கே தான் நம்ம கோலம் போடுறோன்னே தெரியல. இந்த மாதிரியான பண்டிகைகள் வரும்போது தான், இந்த மாதிரியான பொங்கல் அல்லது இந்த மாதிரியான புது வருஷங்கள் வரும்போது தான் இந்த மாதிரியான கோலங்கள் அல்லது இந்த மாதிரியான பழைய விஷயங்கள் எங்களால் பார்க்க கிடைக்குது. ஆனால் இந்த விஷயத்தை திடீர்னு அதுவும் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்குள்ளே பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருந்தது. நாங்கள் இப்போ வெள்ளவத்தைக்கு வந்திருக்கிறோம். 100 ரூபா அந்த அவ்வளோ 100 ரூபா தான். அவ்வளோ 100 ரூபா தான். ரெண்டி பார்க்கணும். எத்தனை நடக்குது? இங்கே இருக்க கடைகள், இங்கே இருக்க வியாபாரிகள் எல்லாமே தமிழாக்களை விட சிங்களாக்கள் வந்து, சிங்கள மக்கள் அதிகமாக இந்த மாதிரியான பொங்கலுக்கான பொருட்களுக்கான கடைகள் வந்து வச்சுருக்காங்க. அது நம்மாக்கள் இதுலேருந்து விளையிட்டாங்களோ தெரியாது. ஹாய் ஹாய், இதில் வாங்குவோம். வீட்டில் ஒரு மாமரத்தை வாங்கன்னு சொன்னால் கேட்குறீங்களா? அவர் சரிங்க, என்னோட வியாபாரத்துக்கு நீங்க வந்து உல வைக்கிற பாத்தியா? தைப்பொங்கல் பற்றிய வரலாறு எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் ஒரு 10 செகண்ட் அதை பற்றி ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது தமிழருடைய பாரம்பரியத்தில் மிக முக்கியமான பண்டிகை இந்த தைத்திருநாள். தைத்திருநாள் அப்படின்றது ஒரு புதிய தொடக்கத்தினுடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழர் மாதத்தினுடைய முதல் திகதியில் வார இந்த திருநாளை உலகம் முழுவதும் உள்ள உழவர்கள், தமிழர்கள் இந்த திருநாளை கொண்டாடுவாங்க. இதுதான் தைப்பொங்கலுடைய சிறப்பான விஷயமே. சரி, நாங்கள் தைப்பொங்கல் பொங்கி முடிச்சிட்டோம். நல்லா இருக்கான்னு பார்ப்போம். நல்லா இருந்தால் பக்கத்து வீட்டுக்கு கொடுப்போம், நல்லா இல்லைன்னாலும் பக்கத்து வீட்டுக்கு கொடுப்போம். ஏன்னா அவ்வளவு பொங்கியிருக்கோம், நாம் அவ்வளோதையும் சாப்பிட முடியாது. தப்பு தப்பு தப்பு.
ஓகேவா? தம்பி கொஞ்சம் சாப்பிடுங்க. ஓகே, நல்லா இருக்கா? முதல்ல விட நல்லா இருக்கா? அப்போ கொஞ்சம் சாப்பிடுங்க. போன முறை நான் கண்டினது பையன் கண்டாரு. நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்கா பொங்கல்? இப்போ பொங்கல் பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு பாப்போம். நல்லா இருக்கா? சரியா? உங்களுக்கு வேணுமா? சரிண்ணா. தானம் தீத்த தங்கச்சி கொஞ்சம் கொடுங்க. சாப்பிடுவா? சாப்பு. ஓகே, இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். மீண்டும் ஒரு முறை எல்லாரும் பொங்கலை கொண்டாடிருப்பீங்க, கொண்டாடி கொண்டிருப்பீங்க. கொண்டாடுறதுக்கு கொண்டாடிட்டு வெளியில எங்கேயாவது இன்னொரு கொண்டாடுறதுக்கு போயிருப்பீங்க, ஊர்களுக்கு போயிருப்பீங்க, சொந்தக்காரங்கள வீட்டுக்கு போயிருப்பீங்க. வித்தியாசமான பொங்கல் சாப்பிடணும் ஊர்ல என்று சொன்னா எல்லா வீட்டையும் சிதறி போறது இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான பண்டிகை. கொழும்புல அந்த மாதிரி இல்ல, நாமளே பொங்கி நாமளே சாப்பிட வேண்டியது. ஊர் பக்கம் போனோம்னு சொன்னா அது வேற உலகம். இன்னும் பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு 5-6 வீட்டுல இருந்து பொங்கல் வந்திருக்கும். அது வித்தியாசமான பொங்கலா இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதெல்லாம் நீங்க வந்து அனுபவிச்சு கொண்டிருப்பீங்கன்னு நம்புறேன். எல்லாருக்கும் என்னப்பா தப்புவா? எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. அவன் சாப்பிடறதுல இருக்கா? பொங்கல் பொங்கும் வரைக்கும் எந்த இடத்துக்கும் வரல, பக்கத்துலயும் வரல. எங்க எல்லாரும் ஓடிட்டு பொங்கலை கண்ணோட ஒரே ஓட்டமா வந்து இருந்துட்டீங்க. என்ன சரி, ஓகே, பரவாயில்ல. பாய்.